ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஜானகி வந்து கார்த்தியை பற்றின எல்லா உண்மையும் ரகுராம் கிட்டேயும் குடும்பத்தாருக்கிட்டேயும் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு ரகுராம் வந்து ஆவேசத்தோடு நேராக பார்த்தோம்னா புவனேஸ்வரோட வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்து அங்கே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமும் ஜானகியும் வந்து அந்த ஹோட்டலுக்கு வராங்க. அதாவது ரகுராமுக்கு வந்து பரிசு கொடுக்கறதுக்காக அங்கே வர சொல்லியிருக்கவும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த ஹோட்டலில் தான் வந்து மாயா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை ஜானகி வந்து பார்த்துருந்தாங்க. ஐயோ, மாயா எங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காளா, இப்போ இவர் பார்த்துட்டேக்கு என்ன பண்ணுறதுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. அப்போ மாயாவும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துருந்தாங்க. அப்போ ஜானகி வந்து கஞ்சாடை காட்டுறாங்க. மாயா உங்கள் பெரியப்பா பார்த்துட்டேக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிக்கு. அதனால மாயாவும் ரொம்பவே பதட்டமாக இருக்கவும் அப்போ மாயா கையில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறதுக்காக. அவங்க பதட்டத்திலே போகிறனால ஒருத்தங்க மேலே மோதிரவும் அந்த சாப்பாடு எல்லாமே அவங்க ட்ரெஸ்ஸில் கொட்டியிருந்தாங்க. இதனால அவங்க வந்து மாயாவை போட்டு கண்ணா பின்னன்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சத்தம் கேட்டு ரகுராம் ஜானகி எல்லாருமே மாயாவை பார்க்கவும் ரகுராம் வந்து மாயாவை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் என்னது இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிர்ச்சி அடையவும் உடனே புவனேஸ்வரி வந்து மாயாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அதாவது அந்த சட்டையில் கொட்டினாங்க அவங்க வந்து கண்ணா பின்னான்னு மாயாவை போட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது என்னங்க எந்த மாதிரி அவங்கள போட்டு திட்டிகிட்டு இருக்கிறீங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் வந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அது யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கேட்கும்போது உடனே வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க வேற யாரும் கிடையாது, பரிசு அவங்க வந்திருக்காங்களா ரகுராம் அவங்களோட பொண்ணு தான் அந்த மாயா அப்படிங்கிறாங்க. அவர் வந்து அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், ஆனால் பொண்ணை வந்து வேலைக்கு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே மோசமாக வந்து ரகுராம் பற்றி சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதனால ரகுராம் வந்து அவமான தாங்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. அப்போ வந்து ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா இப்போ என்ன பண்ணுறதுக்கு மாயா, உங்கள் பெரியப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுது, இது தவிர இந்த புவனேஸ்வரை இப்போ மானத்தை வாங்கிட்டா, இப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படிங்கும்போது மாயாவும் ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. ஆமாம் பெரியமா இப்படி நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு தான் வாரீங்கன்னு எனக்கு தெரியாது பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாயா வளைச்சிட்டு ஜானகி வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே ரகுராம் அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன ரகு நீ மட்டும் வந்திருக்கிற, ஜானகி எங்க அப்படின்னு கேட்கவும் உடனே வந்து குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் அவள் வாங்கிட்டா மாயா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ரொம்பவே கோவத்தோடு அவங்க பேசிட்டு இருக்கவும் இதை பத்மாவும் பார்வதி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னென்ன ஆச்சு அப்படிங்கும்போது உடனே ரகுராம் வந்து சொல்றாங்க, மாயா எப்படி அந்த ஹோட்டல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறா, மாயா அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்காளா, இவ வீட்டில் குடும்ப மானத்தை வாங்கினதெல்லாம் பத்தாதா, இப்போ ஹோட்டலில் வேலை செய்து அங்கே போய் மானத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மாவும் வந்து அவங்க இதுக்கு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாயாவும் ஜானகி வீட்டுக்குள்ளே வரவும் இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரகுராமோட அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன ஜானகி மாயா எந்த மாதிரிக்கெலாம் வேலை செஞ்சிட்ருக்கான்னு ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறான், அது சொன்னது எல்லாமே உண்மையானு சொல்லி கேட்கும்போது அப்போ ஜானகி எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. உடனே வந்து அவங்க மாயா வந்து சொல்லதுக்காக வராங்க. பாட்டி நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கும்போது இவ எதுவும் சொல்ல வேண்டாம், என் குடும்ப மான மரியாதை எல்லாம் இன்னைக்கு வந்து சந்தி சிரிச்சிருச்சுது, அந்த அளவுக்கு பண்ணி வச்சுட்டு அப்படிங்கும்போது இப்போ பத்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏண்டி உனக்கு இந்த வீட்டில் உனக்கு என்ன குறைவு இருக்குது, நீ எதுக்காக அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்கிற, ஏண்டி இந்த குடும்ப மான மரியாதையெல்லாம் வாங்காமல் நீ போக மாட்டியா என்ன, ஏன் தான் என் மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி என் உயிரை வாங்கிட்டு இருக்குன்னு தெரியல, குடும்பத்தில் தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ என்னன்னா வந்து வெளியே போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா, உன்னால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா அப்படின்னு பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜானகி வந்து பத்மா நீ பேசுகிறத நிறுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துறாங்க. இப்படி கத்துனதுமே உடனே ரகுராம் வந்து கேட்குறாங்க, பத்மா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, குடும்ப மானத்தையே வாங்கிட்டாள் அப்படிங்கும்போது என்னங்க மாயா ஒன்றும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒன்றும் அவள் வேலை பார்க்கறதுக்காக போகலை அப்படிங்கும்போது அப்புறம் என்னத்துக்கு போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுராம் ரொம்பவே கோவத்தோடு கேட்கவும் அப்போ சிவாவும் மணியும் அவங்களும் கேட்குறாங்க, ஏன் மாயா இந்த மாதிரிக்கு பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ வந்து சிவா சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா வந்து வேலைக்கு அவங்க போயிருக்கானா ஏதாவது காரணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லவும் ஆனால் என்ன காரணம்னு சொன்னால் தானே தெரியும் மாயா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்லுது கரெக்டு தான் சிவா, மாயா காரணம் இல்லாமல் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து ஜானகி உண்மையை போட்டு உடச்சிருந்தாங்க, கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ரகுராம் வந்து பார்க்குறாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க கார்த்தி வந்து ஒன்றும் அவங்க கதையெல்லாம் முடியலை, அவன் உயிரோட தான் இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலில் தான் அவன் தங்கியிருக்கிறான், அவனை கைங்களமாக பிடிக்கிறதுக்காக தான் மாயா இந்த மாதிரிக்கு அவன் வேலையை பார்த்துட்டு அங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே
ரகுராம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான கேட்கும்போது என்னங்க நான் என்னைக்குங்க நான் பொய் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கும்போது உடனே வந்து ரகுராம் சொல்கிறாங்க, அப்போ அதுக்காக தான் இவன் அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்காள் அப்படிங்கும்போது ஆமாங்க, கார்த்தியை எப்படியாவது கையங்குளமாக பிடிக்கணும், என்ன அந்த இதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் மாயை இந்த அளவுக்குலாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. ஆனால் அது புரியாமல் அவளை வந்து எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி இப்படிலாம் திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் வந்து கோவத்தோடு அங்கேருந்து நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கத்தவும் இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து பதட்டமடைகிறாங்க. ஐயோ பெரியப்பா கோவத்தோட போகிறாரு, அவர் எங்கே போகிறாருன்னு தெரியல பெரியமா அப்படிங்கும்போது உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க, வா எப்படி அவர் புவனேஸ்வரி வீட்டுக்கு தான் போவார்னு நினைக்க, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மாயாவும் புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து ரகுராம் வந்து கத்தவும் உடனே புவனேஸ்வரி சத்தம் கேட்டுட்டு வராங்க. எதுக்காக அங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கிற, என்ன உன் பொண்ணை வேலைக்கு அனுப்பி விட்டது பத்தலை, இப்போ என்ன இன்னொரு பொண்ணையும் வேலைக்கு அனுப்ப போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கேட்டது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரி வந்து நக்கலாக கேட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கூட இருந்து அவங்க பசுபதியும் சிரிச்சிட்டு இருக்கவும் உடனே வந்து ரகுராம் வந்து ஆவேசத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. கார்த்தி உயிரோட தான் இருக்கிறானா, அவனை உயிரோட தான் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு ஜானகி மேலே இவ்வளோ பெரிய பழைய தூக்கி நீ போட்டிருக்கிறியா அப்படின்னு சொல்லவும் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பசுபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற, அதெல்லாம் கார்த்தி உயிரோடலாம் கிடையாது, அவன் கதையை தான் உன் பொண்டாட்டியும் பொண்ணும் மாயாவும் சேர்ந்து முடிச்சிட்டாங்களே, அதுக்கப்புறமா எதுக்காக உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது யார் உளறிட்டு இருக்கிறா, என் பொண்டாட்டியும் சரி என் பொண்ணு மாயாவும் சரி அவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், என் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக தான் என் பொண்ணு அங்கே வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கிறா, ஆனால் நீ என்னன்னா என் குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதையாக கார்த்தியை வந்து ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்த சொல்லிடு, அவனை வெளியே வர சொல்லு, இல்லைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு ரகுராம் வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. அப்போ அங்கே மாயாவும் ஜானகியும் அவங்களும் வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து ரகுராம் இப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு புவனேஸ்வரி, நீ நல்லா கையும் குளமாக எங்கிட்ட சிக்கிக்கிட்ட, இதுக்கு பிறகு நீ கார்த்தியை வந்து மறைச்சி வச்சிருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா ரகுராம் வந்து அவங்க குருவரனுக்கு ஃபோன் பண்ணி உடனே இங்கே வரவழைக்கிறாங்க. குருவரன் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே ரகுராம் சொல்கிறாங்க, கார்த்தி இவ தான் மறைச்சி வச்சிருக்கிறா, இவளை பிடிச்சி விசாரிச்சாக்கி எல்லாம் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் உடனே குருவரனும் வந்து புவனேஸ்வரியை கைது செய்யறதுக்காக வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எந்த ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் எப்படி என்னை கைது செய்ய முடியும், கார்த்தி உயிரோடலாம் கிடையாது, இவங்க சொல்கிறதுக்காக இவர் வந்து ஒரு பொண்டாட்டி காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரிக்கு போய் சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னை எப்படி நீங்கள் கைது செய்ய முடியும் அப்படின்னு புவனேஸ்வரி வந்து ஆவேசத்தோடு பேசிட்டு இருக்கிறாங்க.